பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 70 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு எந்த பட்டணத்துக்கு வந்தான்? கொரிந்து பட்டணத்துக்கு வந்தார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கட்டளையிட்டது யார்? கிலவுதியுராயன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. இத்தாலியாவிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு புதிதாய் வந்தது யார்? ஆக்கில்லா. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. ஆக்கில்லாவின் மனைவி யார்? பிரிஸ்கில்லாள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. ஆக்கில்லா என்பவன் எந்த தேசத்தான்? பொந்து தேசத்தான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. ஆக்கில்லா என்பவன் ஒரு யூதன். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 7. ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாளையும் கண்டு அவர்களிடத்திற்கு போனது யார்? பவுல். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1ஆம் மற்றும் 2ஆம் வசனங்கள். கேள்வி எண் 8. இத்தாலியாவிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு ஆக்கில்லா வர காரணம் என்ன? யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியுராயன் கட்டளையிட்டபடியினால். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 9. பவுலின் தொழில் எது? கூடாரம் பண்ணுதல். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 10. கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்த கணவன் மனைவி யார்? ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 11. ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லாளிடத்தில் பவுல் தங்கி டேஸ் வந்தான். வேலை செய்து கொண்டு வந்தான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 12. பவுல் கொரிந்து பட்டணத்து ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி எவர்களுக்கு புத்தி சொன்னான்? யூதருக்கும் கிரேக்கருக்கும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 13. டேஸ் தோறும் பவுல் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணுவான்? ஓய்வு நாள் தோறும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 14. மக்கெதோனியாவிலிருந்து கொரிந்து பட்டணத்துக்கு வந்தவர்கள் யார்? சீலாவும் தீமோத்தேயும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. ஆவியில் வைராக்கியம் கொண்டது யார்?
பவுல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 16. எவர்கள் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டார்? சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 17. பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தியது என்ன? இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 18. நான் சுத்தமாயிருக்கிறேன் யார் யாரிடம் கூறியது? பவுல் யூதர்களிடம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 19. பவுலை எதிர்த்து நின்று தூஷித்தவர்கள் யார்? யூதர்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 20. ஏன் யூதர்கள் பவுலை எதிர்த்து நின்று தூஷித்தனர்? இயேசுவே கிறிஸ்து என்று பவுல் திருஷ்டாந்தப்படுத்தினபடியால். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். கேள்வி எண் 21. பவுல் டேஸ் உதறி உங்கள் டேஸ் உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று யூதர்களிடம் கூறினான். தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்த பலி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 22. இது முதல் டேஸுக்கு போகிறேன் என்று பவுல் யூதரிடம் கூறினான். புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன் என்று. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 23. யாருடைய வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது? யுஸ்து என்பவனுடைய வீடு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 24. யுஸ்து என்பவன் தேவனை வணங்குகிறவன். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 25. யுஸ்து என்னும் பெயருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தது யார்? பவுல். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல எங்களுக்கு தெரிவியுங்கள். கேள்வி எண் 26. கிறிஸ்பு என்பவன் டேஸ். ஜெப ஆலய தலைவன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 27. கொரிந்தியரில் அநேகரும் டேஸ் கேட்டு டேஸ் ஞானஸ்நானம் பெற்றார்கள். சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 28. எவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆனான்? கிறிஸ்பு என்பவன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 29. எந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார்? கொரிந்து பட்டணத்தில். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 30. நீ டேஸ் பேசு டேஸ் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார். பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே என்று. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
கேள்வி எண் 31 பவுல் எந்த பட்டணத்தில் இருந்தபோது கர்த்தர் பவுலிடம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கூறினார்? கொரிந்து பட்டணத்தில் இருந்தபோது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. கேள்வி எண் 32 நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி சொன்ன வேளை எது? ராத்திரி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். கேள்வி எண் 33 உனக்கு டேஸ் செய்யும்படி டேஸ் உன்மேல் கை போடுவதில்லை என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 34 பவுல் கொரிந்து பட்டணத்திலே எவ்வளவு காலங்கள் தங்கி தேவ வசனத்தை உபதேசம் பண்ணி கொண்டு வந்தார்? 1 வருஷமும் 6 மாதமும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 35 எவர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு சென்றனர்? யூதர்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 36 யார் அகாயா நாட்டிற்கு அதிபதியான போது யூதர்கள் பவுலை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு சென்றனர்? கல்லியோன் என்பவன் அதிபதியான போது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 37 யூதர்கள் பவுலை குறித்து கல்லியோனிடம் என்ன குற்றம் சாட்டினர்? இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்று. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கேள்வி எண் 38 இது ஒரு டேஸ் அல்லது டேஸ் இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது நியாயமாய் இருக்கும் என்று கல்லியோன் யூதர்களிடம் கூறினான். அநியாயமாய் அல்லது பொல்லாத நடக்கையாய். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 39 நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். யார் யாரிடம் கூறியது? கல்லியோன் யூதர்களிடம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். கேள்வி எண் 40 எப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை என்று கல்லியோன் யூதரிடம் கூறினார்? சொற்களுக்கும் நாமங்களுக்கும் யூத வேதத்துக்கும் அடுத்த தர்க்கத்தை குறித்து. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி 41 யூதர்களை நியாயாசனத்தினின்று துரத்திவிட்டது யார்? கல்லியோன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை. கேள்வி 42 கிரேக்கர் எல்லாரும் யாரை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள்? ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனேயை பிடித்து. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 43 கிரேக்கர் எல்லாரும் சொஸ்தேனேயை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்ததை பார்த்து கல்லியோன் கவலைப்பட்டான். சரியா தவறா என கூறுக. தவறு, அவன் கவலைப்படவில்லை என்பதே சரி. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 44 பவுல் எந்த பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணி கொண்டார்? கெங்கிரேயா பட்டணத்தில். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 45 தனக்கு ஒரு டேஸ் உண்டாயிருந்தபடியினால் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு டேஸ் தேசத்துக்கு போக பவுல் கப்பல் ஏறினார். பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 46 சீரியா தேசத்துக்கு பவுலோடே கூட போனவர்கள் யார்? பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 47 பவுல் எந்த பட்டணத்துக்கு வந்தபோது பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் விட்டு நீங்கினான்? எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 48 ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினவன் யார்?
பவுல். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். கேள்வி எண் 49. இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று பவுலை கேட்டுக்கொண்டவர்கள் யார்? எபேசு பட்டணத்தார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்கள். கேள்வி எண் 50. வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் தான் எங்கே இருக்க வேண்டுமென்று பவுல் விரும்பினார்? எருசலேமில் இருக்க வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 51. தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன். யார் யாரிடம் கூறியது? பவுல் எபேசு பட்டணத்தாரிடம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள் வரை. கேள்வி எண் 52. பவுல் எபேசுவை விட்டு புறப்பட்டு எங்கே வந்தார்? செசரியா பட்டணத்துக்கு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 53. பவுல் செசரியா பட்டணத்துக்கு வந்து டேஸுக்கு போய் சபையை சந்தித்து டேஸுக்கு போனான். எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியோகியாவுக்கு போனான். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 54. பவுல் எவர்கள் எல்லாரையும் திடப்படுத்தினான்? சீஷர் எல்லாரையும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 55. பவுல் கிரமமாய் சுற்றித் திரிந்த நாடுகள் எவை? கலாத்தியா, பிரிகியா. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 56. சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமாயிருந்தவன் யார்? அப்பொல்லோ. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 57. அப்பொல்லோ எந்த பட்டணத்தில் பிறந்தவன்? அலெக்சந்திரியா பட்டணத்தில். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 58. அப்பொல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு டேஸ் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். ஒரு யூதன். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 59. ஆவியில் அனல் உள்ளவனாய் போதகம் பண்ணியது யார்? அப்பொல்லோ. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 60. அப்பொல்லோ எதிலே உபதேசிக்கப்பட்டவன்? கர்த்தருடைய மார்க்கத்திலே. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள். கேள்வி எண் 61. அப்பொல்லோ எதை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தான்? யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 62. அப்பொல்லோ ஆவியில் அனல் உள்ளவனாய் டேஸ் திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு அடுத்தவைகளை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 63. அப்பொல்லோவை சேர்த்து கொண்டது யார்? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 64. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் எதினால் அப்பொல்லோவை தங்களிடம் சேர்த்து கொண்டனர்? அப்பொல்லோ ஜெப ஆலயத்தில் தைரியமாய் பேசுகிறதை கேட்டு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 65. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் எதை அதிக திட்டமாய் அப்பொல்லோவுக்கு விவரித்து காண்பித்தார்கள்? தேவனுடைய மார்க்கத்தை. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 66. அகாயா நாட்டிற்கு போக வேண்டுமென்று நினைத்தது யார்?
அப்பொல்லோ அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள் வரை. கேள்வி எண் 67. டேஸ் அப்பொல்லோவை ஏற்றுக்கொள்ளும்படி டேஸ் சீஷர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். சீஷர்கள் அப்பொல்லோவை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் கடிதம் எழுதினார்கள். அப்போஸ்தலர் 18:27. கேள்வி எண் 68. வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தியது யார்? அப்பொல்லோ. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்கள் வரை. கேள்வி எண் 69. அப்பொல்லோ யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணின இடம் எது? அகாயா நாடு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 70. அப்பொல்லோ எவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான்? கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.